வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி தேவி. இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களோடது மருத பூமிங்கிறதுனால முழுவதுமே நெல் விவசாயம் தான் நம்ம பண்றது. ஸோ அதுவும் பாரம்பரிய நெல் ரகங்களை ஒரு 7-8 வருஷமா தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை மட்டும்தான் பண்றேன். அது நிறைய தேடி கண்டுபிடிச்சு தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டிருக்கிறேன். பிளஸ் கொரோனா பீரியட்ல நிறைய பேரை தொடர்பு கொண்டு அந்த பீரியடை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அது விதைகளை தேடுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ரகங்களை இது மூலம்தான், ஃபோன் மூலம்தான் தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ரகங்களுக்கு மேல சேகரிச்சு வச்சிருக்கிறேன். இதுல ஒவ்வொரு பட்டத்துல நம்ம குறுவை பட்டத்துல ஒரு 20 வெரைட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு பிசானம்னு தான் சொல்லுவோம் நாங்க, பின்சம்பா. ஸோ அதுல ஒரு 20 வெரைட்டி போடுறேன். அதனால அந்த 20-40 வெரைட்டி பிளஸ் எந்த வெரைட்டி ஒரு 3 வருஷமா போடாம இருக்கோமோ அதை ஒரு ஒரு சிறிய வயல்ல, அதாவது ஒரு ஏக்கர் உள்ள வயல்ல ஒரு 20 வெரைட்டியை விதைக்க வேண்டி மட்டும் போட்டு அதையும் விதையா சேவ் பண்ணி எடுத்து வச்சிடுறோம். இதை மட்பாண்டங்கள்ல சேகரிச்சு வைக்கிறேன். ஸோ 100 வகையான விதைகளை எப்பவும் லைவ்ல வச்சிருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இது பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல தொடர்ந்து ஒரு 20 வகைகள் நம்மளால விதையாவும் கொடுக்குறோம். அதே மாதிரி அது அரிசியாக்கியும் அரிசி, அவல் அந்த மாதிரி மதிப்பு கூட்டியும் புட்டு மாவு அதெல்லாமே பண்றேன். ஸோ அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த அடுக்கு நெல், அதுக்கப்புறம் எங்க ஊருக்குள்ள குருவக்கலையான்ங்கிறது எங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள ஒரு ரகம். அது புரோட்டீன் ரிச் ரைஸ். ரைஸ்ல புரோட்டீன் இருக்கா அப்படின்னா நிறைய ரைஸ்ல புரோட்டீன் இருக்கு. அதை நம்ம லேப்ல கொடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியும். ஸோ இது புரோட்டீன் ரிச். இந்த ஒரு 19 வெரைட்டி நான் இப்ப டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல அதிகம் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவக்கலையான்கிற ஒரு ரைஸ், ஒரு ரெட் வெரைட்டி. ரொம்ப ஷார்ட் டூரேஷன் தான். அது ஒரு 80 நாளைக்குள்ள விளையக்கூடியது மொத்தத்திலேயே. அது கஞ்சியாவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ அதை மாதிரி அதே மாதிரி நம்ம மீட்டெடுத்த நெல்லையப்பருங்கிற ரைஸ்லயும் புரோட்டீன் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் அதை டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த அரிசி உடலுக்கு நல்லதோ அதை மாதிரி அடுக்கு நெல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்னார் நம்ம போட்டு வரோம் இல்லையா, சின்னார்ல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரீசெண்டா ஒரு பேப்பர், இவங்க சயின்டிபிக் பேப்பரை கொடுத்துருக்குறாங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்ல இந்த சின்னார்ல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் அடுத்தாப்புல நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகத்துக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ரகங்களை தேடி மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும். ஏன்னா இதை எடுத்து சொல்றதும் நான் என்னுடைய முகநூல் மூலம் தான் எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய கிடைச்சிருக்கிறாங்க. இந்த முகநூல்ல நான் பதிவு பண்ணும் பொழுது ஒவ்வொரு அரிசிக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று சித்தர் பாடல்கள் மூலமோ இல்லைன்னா சித்த மருத்துவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டு அவங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து செலக்டிவா நல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை பூரா எடுத்து தொகுத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் போட்டு அதை பதிவு பண்ணும்போது மக்களுக்கு அது நல்ல ரீச் ஆகுது. ஸோ அதனால அதை வாங்கி பயனடைஞ்சவங்க எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்ட பிறகு எங்க ஹஸ்பண்டுக்கு அப்படி நல்லா இருக்கு, இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு இப்படி நல்லா இருக்கு, குழந்தைகள் நல்லா சாப்பிடவே சாப்பிடாம இருந்த குழந்தைகள் சாப்பிட்றாங்க அப்படின்லாம் நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு சேர்க்கறதுக்காக வேண்டி இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த தொடர்ந்து இதை கிட்டத்தட்ட ஒரு பயணப்பட்டு இருக்கிறேன். இன்னும் என்னால முடிந்த அளவுக்கு எத்தனை வருஷம் முடியுதோ அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.